அரிச்சந்திரன் தன் வாக்கை காப்பாற்ற தனது மனைவி ரேணுகையையும் மகன் லோகிதாசனையும் விற்றுவிடுகிறார். ரேணுகா ஒரு பிராமண வீட்டில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த வீட்டுத் தலைவர் ரேணுகாவை தொடர்ந்து பிழையாற்ற வைத்தார். ஒருநாள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நகை போனதாக கூறி ரேணுகாவை திருட்டில் குற்றம் சாட்டினர். அப்பாவியான ரேணுகா தவறே செய்யவில்லை என சத்தியம் செய்தாள். ஆனால் ரேணுகாவை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் காவல் அதிகாரியாக இருந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் அவரது சொந்த கணவர் அரிச்சந்திரன். ஆச்சரியமாகவே இருந்தாலும் அரிச்சந்திரன் சட்டத்தை கடைபிடித்தார். சத்தியம் என் உயிர் என்று எண்ணிய அவர், அவள்தான் தனது மனைவி என்பதை மறந்துவிட்டார் போல சட்டப்படி தண்டனை அளிக்கத் தயார் ஆனார். இதைக் கண்ட தேவதைகள் உணர்ச்சி மிகுந்து, இது மனித தாண்டவம் அல்ல, தெய்வநெறி எனக் குரலிட்டனர். பின் விஸ்வாமித்திரர் தோன்றி அனைத்தையும் மறுநிலைக்கு கொண்டு வந்து அரிச்சந்திரன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு பரிசாக சுவர்க்கத்தை, விண்ணுலகம் கொடுத்தார். நீதி, சத்தியம், தியாகம் இவை இருக்குமிடம் தெய்வமும் இருக்கும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.